ஆயுள் உள்ளவரை ஒலிக்கும் ஒரு குரல் அம்மா. உறவுகள் வாழ, உறவுகளோடு வாழ ஒரு படம் தந்தவர் இந்த தயாரிப்பாளர். அவரது அம்மாவே பார்த்து பாராட்டிய படம் ஜே பேபி. வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் பா ரஞ்சித் அவர்களை. ஜெய் பீம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஒரு யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறது? எங்கள் சார் வந்துட்டு போனார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விபி சார் அட்டகத்தி படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவை எனக்கு கொடுத்தவர். சுரேஷ் அண்ணன் படத்துக்கும் அவர் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம். நான் ரொம்ப கோவமாக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். என்னுடைய கோவத்தை என்னாலே கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா பேர் வந்து கீரமுல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சும்மா அப்படின்னு இருக்குன்னு குத்தினாலே கோவம் வரும் எங்கள் தாத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எங்கள் அம்மா அடிக்கடி என்னையும் அது மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க, டே கீரமுல்லு மாதிரி கோவம் வருதுடா உனக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு கோவத்தோடு வந்தவன் நான். ஆனால் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணுறப்போ வந்து ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே வந்தவனே வந்து தகப்பன் சாமின்னு ஒரு படம் ஃபுல் லென்த்தாக அந்த படம் தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிது. அதுதான் சினிமான்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு எல்லா விதமான அனுபவங்களும் நிறைந்த ஒரு படம் அது. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் நான் வந்து ஒர்க் பண்ணது வந்து சென்னை 28. அப்படியே டோட்டலாக எது சினிமான்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதை அப்படியே மாற்றி வேலை செய்கிறதும் சரி, கதையும் சரி, புதுசாக ஒரு லைஃப்பை உண்டாக்குன ஒரு படமாக எனக்கு வந்து இருந்தது. அண்ட் வந்து சென்னை 28 வந்து நான் எல்லா வேலைகளும் நான் செஞ்சேன். நான் ஒரு படத்தை வந்து கோபம் இல்லாமல் அன்பாக சிரித்து சந்தோஷமாக எடுக்க முடியும். அந்த படம் வந்து மக்களுக்கு வந்து பிடிச்ச படமாகவும் மாறும். அப்புறம் வந்து சினிமா என்பது வந்து ஒரு ரசனை சம்மந்தப்பட்ட விஷயம்தான். ஏற்கனவே மக்கள் மனதில் புகுத்தப்பட்ட இல்லை மக்கள் விரும்புகிற ஒரு கமர்ஷியல் யுக்தி அப்படின்றத வந்து உடைச்சு வெற்றி பெற்ற படம் தான் வந்து சென்னை 28. அதை எடுத்த விபி சார் தான் என்னுடைய கோபத்தை எல்லாத்தையும் மாற்றி ஒரு ஜாலியாக ஒரு படம், ஜாலியாகவும் நீ அமைதியாகவும் ஒரு படத்தை உன்னால் எடுக்க முடியும், எல்லாரையும் வந்து ஜாலியாக அவங்க கிட்ட இருந்து வேலை வாங்கி உன்னால படம் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அந்த லேர்னிங்ல இருந்து தான் என்னுடைய கோவங்கள் வந்து மாற்றி வெறும் படைப்பில் வந்து என்னுடைய கோவத்தையும் மக்கள் கிட்ட வந்து வேலை செய்யற இடத்துல மனிதர்கள் கிட்ட வந்து நம்ம இருக்கிற சுவாபத்தை வந்து டோட்டலா மாத்திக்கிற தன்மையும் வந்து விபி சார் கிட்ட இருந்தா நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நான் கத்துக்கிட்டேன். ஸோ சார் வந்து இந்த நிகழ்வுக்கு எங்களுக்கு வந்து அவருடைய அன்பையும் நன்றியும் வந்து தெரிவிச்சது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அண்ட் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அவருடைய பிஸியான ஸ்கெடியூலில் வந்து எங்களுக்காக வந்திருந்தாரு. ஸோ அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தா வரும். இன்னொன்று சினிமாவில் ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள்லாம் வந்து வரப்போ கல்யாணம் ஆகாமல் ஒரு யங்ஸ்டராக சின்ன வயசுலேயே வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக நாங்கள் வந்து வந்துட்டோம். சுரேஷ் அண்ணா வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரப்போ வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு பெரிய மெச்சூர்டான ஒரு கேரக்டராக வரப்போ, ஸோ கல்யாணம் ஆகிட்டு வந்தாலுமே வந்து சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா கல்யாணம் ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியாது. கல்யாணம் ஆகிட்டு வரவங்களுக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தோட ஒரு நிறைய தொடர்பு இருக்கும். அவங்களால வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலுக்குள்ளே இருந்தது. ஏன்னா தகப்பன் சாமி நான் ஒர்க் பண்ணுறப்ப கூட ஒரு அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அந்த அண்ணன் கஷ்டப்படுறதுக்கு மெயின் ரீசனே அவர் கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் ஏதாவது ஒரு தப்புனாலுமே வந்து டக்குன்னு ஃபர்ஸ்ட் வந்து உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல நீ அதனால தான் அப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே வந்து ஒரு பெரிய வார்த்தை போட்டே இருப்பாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், சுரேஷ் அண்ணாவோட பசங்கள்லாம் அவர் வரப்பே வந்து அவங்க பசங்கள்லாம் பெரிய பெரிய பசங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அவர் எங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்றப்ப எங்க டீம்லயும் வந்து ரொம்ப மூத்தவர்னா வந்து சுரேஷ் அண்ணன் தான். ஸோ அவர் அப்படி உள்ள வரப்போ அவரை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுல்ல, அதை பிரேக் பண்ணி அவர் உள்ள வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் ரொம்ப தனியாக ரிசர்வ்டாக தான் இருப்பார் ஃபர்ஸ்ட். இப்போ நான் பிச்சுமணி ஸ்ரீபதி எல்லாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே இருப்போம். ஆனால் சுரேஷ் அண்ணா கொஞ்சம் வெளியவே இருப்பார். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைமில் வரப்போ கொஞ்சம் ரிசர்வ்டாகவே இருந்தார். ஆனால் கொஞ்சமாக அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவருடைய என்ன சொல்கிறது ஒரு அன்பும் அந்த ஸ்பான்டேனியஸான ஒரு காமெடி சென்ஸும் இருக்குல்ல, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரசிகத்தன்மையை வந்து உருவாகுச்சு. அண்ட் வந்து அதுக்கப்புறம் அவர் கூட வந்து நாங்கள் ரொம்ப நெருங்கி வந்து பழக ஆரம்பித்தோம். அண்ட் அவர் எப்பவுமே அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருவாரு. அவங்க வீடு வந்து எப்படின்னா ஒரு சினிமா குடும்பம். அது அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க, சினிமா பற்றி எல்லாத்தையும் தெரியும், எல்லா பாடல்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒரு படம் கமர்ஷியலாக